திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு கரிமணல் பகுதி மீனவர்கள் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தங்கள் அடையாள அட்டைகளை ஒப்படைத்துள்ளனர். தொடர்ந்து ஆந்திராவில் குடியேறுவதற்காக நடைப்பயணம் மேற்கொண்டுள்ளனர். அது குறித்த தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் எழில். பழவேற்காடு கரிமணல் பகுதி மீனவர்கள் தங்களுக்கு அரசால் ஒதுக்கப்பட்ட இடத்தை அரசே எடுத்துக்கொள்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது இன்று காலை பழவேற்காட்டிலிருந்து குடும்பத்துடன் கிளம்பிய இந்த கிராம மக்கள் பொன்னேரி வருவாய் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தங்களது குடியுரிமைகளை அவர்கள் ஒப்படைத்தனர். இருப்பினும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை காரணம் காட்டி தங்களது சொந்த ஊரான ஆந்திராவுக்கு திரும்பி செல்வதற்காக தற்போது அனைவரும் சென்று கொண்டிருக்கிறார்கள். இது குறித்து நம்முடைய பேச இந்த பகுதியைச் சேர்ந்தவர் இருக்கிறார், அவரை கேட்கலாம். சார் சொல்லுங்கள், இப்போ எதுக்காக நீங்கள் மறுபடியும் ஆந்திராவுக்கு? குடியுரிமைக்காக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் ஆர்டிஓ கிட்ட இதுவரையும் எந்த வித ரெஸ்பான்சிபிளும் இல்லை. எங்கள் குடியுரிமை ரேஷன் கார்டும் ஓட்டர் ஐடியும் ஆர்டிஓ ஆஃபீஸில் சரண்டர் பண்ணிவிட்டு நாங்கள் ஆந்திராவை நோக்கி ஸ்ரீஹரிகோட்டைக்கு இந்த நடைப்பயணம் சென்று கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இதுவரையும் எந்த அதிகாரியும் ஒரு ரெஸ்பான்சிபிள் கொடுக்கல. அதிகாரிகள் தரப்பில் என்ன மாதிரியான உறுதிமொழி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க? ஆழ்ந்து இடத்த கொடுக்குறேன், இடத்த மாற்று இடம் தான் கொடுக்குறேன்றாங்கல்ல. எங்களுக்கு இருக்கப்பட்ட சர்வே நம்பரில் எங்களுக்கு இருக்கிற மணியை கொடுக்க மாட்டேன்றாங்க. அதை இவங்க ஸ்கெட்ச் போட்டு விற்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க, மற்ற சமுதாயத்துக்காக. பழவேற்காட்டிலிருந்து நடைப்பயணமாக இங்கே வந்துருக்கீங்க. இங்கே பொன்னேரி வருவாய் அலுவலகத்தில் உங்களுக்கு அரசு தரப்பில் என்ன விளக்கம் சொல்லுங்கள்? அரசு தரப்பில் சரியான அணுகுமுறை கிடையாது. இதுவரையும் பட்டினியும் பசுமா எல்லாம் குழந்தைங்க குட்டியே இருந்து நடந்துகிட்டு இருக்கிறோம். இதுவரையும் அரசு தரப்பில் எந்த விதமான இதுவும் கிடையாது. ஆனால் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். சாவர வரையும் இதே நடைப்பயணமாக தான் இருப்போம். ஆந்திராவை நோக்கி நடைப்பயணம் தான். ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு அதாவது இவர்களை பொறுத்தவரை இந்த போராட்டம் தொடரும் என்பதும் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும். தங்களது சொந்த ஊரான ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு செல்வதாக கூறி இந்த மக்கள் அனைவரும் ஸ்ரீஹரிகோட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் யுகந்தருடன் எழில்.